ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 3.5 சென்டில் 2 BHK புது வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். டோட்டலாக 3.5 சென்டில் அமைஞ்ச 2 BHK வீடுங்க. 900 அடி ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிணத்துக்கடவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டுக்கு வர வழித்தடம் பார்த்தீங்கன்னா தார் ரோடு தாங்க. ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. இது பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க, கட் ரோடு, தார் ரோடுங்க. இந்த ரோட்லேருந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை ரீச் பண்ணிக்கலாங்க. டிடிசிபி அப்ரூவ் லேஅவுட்டுக்குள்ளே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. முன்னாடி போனோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. பெரிய ஒரு கார் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேட்டுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டிக்கோ கொடுத்துருக்காங்க. முன்னாடி வாசலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கார் நிறுத்துகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வாசலுங்க. நெக்ஸ்ட் உள்ளே போகிறேங்க. முன்னாடி போனோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹாலுங்க. வேலை பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிச்சு கொடுத்துருவாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சமையல் ரூம் ஒன்றுங்க. 8x8ங்கிற சைஸில் ஒரு சமையல் ரூமுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க, மாஸ்டர் பெட்ரூம். இது பார்த்தீங்கன்னா 10x11 சைஸில் அமைஞ்சிருக்குங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூமுங்க, 10x10ங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால் வந்துடுங்க. தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக போர் போட்டிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா தனியாக தொட்டி கட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவுட்டர் டாய்லெட் பாத்ரூமுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு மட்டும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிங்க. அது போக தனியாக அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் வந்துடுதுங்க. இது பார்த்திங்கன்னா மேலே போகிறோம். மேலே பார்த்திங்கன்னா ஒரு சிண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. மேலேயும் பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க மாடியில். பக்கத்தில் பாருங்கள், பக்கத்தில் ஒரு சைட் இருக்குங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றி வீடு அமைஞ்சிருக்குங்க. இப்போ இந்த லே அவுட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குங்க. இப்போதைக்கு மேக்ஸிமம் எல்லாமே பார்த்திங்கன்னா வீடு ஆயிருங்க. ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜுங்க. அதுக்கு பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் வாடகைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான வீடுங்க. இது பார்த்தீங்கன்னா தார் ரோடு, கட் ரோடுங்க. நீங்கள் தார் ரோட்லேருந்து வந்தோடனே இந்த வீட்டுக்கு ரீச் பண்ணிக்கலாங்க. இந்த வீட்டை சுற்றி நிறைய கம்பெனிஸும் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வாடகைக்கெல்லாம் விட்டிங்கன்னா நல்ல வாடகை வரக்கூடிய நல்ல அருமையான வீடுங்க. ஃபேமிலிஸாக தங்கறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல அருமையான வீடுங்க. ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக 3.5 சென்டில் அமைஞ்ச 2 BHK வீடுங்க. ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்திங்கன்னா 38 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி தரலாங்க. ஸோ இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.